யாழ்ப்பாணத்தில் ஒரு 37 வயதான ஆசிரியை ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டு, அதாவது வயிற்றோட்டம் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். மேலோட்டமாக பார்த்தா அந்த ஆசிரியை சுகவீனமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்றதான் செய்தி. ஆனால் அந்த செய்தியை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள, அந்த செய்திக்கு பின்னால் இருந்த காரணங்களை ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள அது ஒரு கொலை என்றது தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை மேற்கு ஆனைக்கோட்டை என்ற இடத்துல நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு 37 வயதான ஆசிரியை, ஆங்கில ஆசிரியை, அவள் அராலி பகுதியில் இருக்கக்கூடிய முருகமூர்த்தி பாடசாலை என்ற ஒரு பாடசாலையில் ஆங்கிலம் கற்பித்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆசிரியின் பேர் கல்பனா. அவாக்கு 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் கல்யாணம் நடக்குது. அவருடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர். அவர் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் கல்யாணம் நடக்குது. பிறகு ஏதோ ஒரு காரணங்களால அவர்கள் பிரிஞ்சிருந்ததாக சொல்லப்படுது. அவர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு அவர்கள் பிரிஞ்சிருந்ததாக சொல்லப்படுது. அப்ப அந்த ஆசிரியர் என்ன செய்கிறான்னு சொன்னா, தன்னுடைய பாடசாலையில வழக்கம் போல கற்பித்தல் நடவடிக்கையில ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆங்கிலம் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர். அப்ப அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அவாக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. கூடவே உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அவாக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு என்றதை நாங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்னன்னு சொன்னா, அவாக்கு 37 வயசு, கல்யாணம் ஆயிருக்குது 2016ஆம் ஆண்டு. வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிறகு அவர்களுக்கு இடையில் பிரச்சனை காரணமாக அவள் வெளிநாட்டுக்கு போக முடியலை, கணவரோட சேர முடியலை. ஸோ இந்த மாதிரி தனிச்சிருக்கைக்குள்ள ஒரு 37 வயதில் என்னதான் ஆசிரியாக இருந்தாலுமே கூட ஒரு பெண் 37 வயசில் தனியே இருக்கும்போது எங்களுடைய சமூகத்தில் பலவிதமான கதைகள் கதைக்கப்படும், பலவிதமான கட்டுக்கதைகளும் பலவிதமான தூற்றல்களும் நடக்கும். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவள் எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும். எனவே அதன் காரணமாக ஒருவேளை அவனுடைய மனநிலை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அவனுடைய தந்தையினுடைய கூற்றின்படி பெரிய அளவில் எல்லாம் மனநலம் பாதிக்கப்படையில கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிருந்திருப்பா போல நடக்குது. வழக்கம் போல பாடசாலைக்கு போய் படிப்பிச்சு கொண்டு வந்திருக்கிறா. கூடவே அவன் உடல்நிலையும் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. என்ன சொன்னா, உங்களுக்கு தெரியும், மனநலம் பாதிக்கப்பட்ட இயல்பாகவே உடல்நலமும் பாதிக்கப்படும். எங்களுடைய நிறை குறைவடையும் அல்லது அதிகரிக்கும். எங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உடம்புல வரும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படியான ஒரு பின்னணியில அந்த ஆசிரியனுடைய மனநலமும் உடல்நலமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சமயத்துல அதற்கான சிகிச்சைகளை, அதாவது உளவள சிகிச்சையோ அல்லது உடல்நல சிகிச்சையோ அந்த ஆசிரியர் எதையுமே எடுத்துக்கொள்ளல என்று சொல்லப்படுது. தனியே பிரார்த்தனைகளையும் இறை வழிபாட்டிலையும் மட்டுமே ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுது. அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டத்தில் அவனுடைய நோய் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கு மேல தாங்க முடியாது, இனி மருத்துவ சிகிச்சை தான் எடுக்கணும், மருத்துவர்களை போய் பார்க்கணும் என்று சொல்லி ஒரு நிலப்பாடு வரும்போது அப்படி முடிவெடுத்து தன்னுடைய மகளை மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கான முயற்சியில ஈடுபடுறார். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு மத போதகர் இருந்துக்கார். அந்த மத போதகர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர்களுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க மருத்துவமனைக்கு போகக்கூடாது, மருத்துவர்களை பார்க்கக்கூடாது, மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடாது, நீங்கள் என்னடா கூட்டிக் கொண்டு வாங்க, உங்களுடைய மகளுக்கு பேய் பிடிச்சிருக்குது, யாரோ பில்லி சூனியம் வச்சிருக்கணும், எனவே அதற்கான சிகிச்சையை நான் வழங்குறேன், நீங்கள் என்னடா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தந்தையும் அந்த மகளும் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஆசிரியையும் அந்த அவருடைய அப்பாவும் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதம் 5ஆம் தேதி அந்த போதகர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கிறோம். அப்படி போன இடத்துல அந்த போதகர் திரும்பவும் அதே கதையே சொல்றார். உங்களுடைய மகளுக்கு யாரோ செய்வின சூனியம் வச்சிருக்கணும், மகளுக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்குது, எனவே இங்கே தங்கி இருந்து தான் நீங்கள் இதுக்கான சிகிச்சை எடுக்கணும், எனவே உங்களுடைய மகள் இங்க தங்கணும் என்று சொல்லியிருக்கார். அப்படி அங்க தங்கி இருக்கும் போது அந்த ஆசிரியைக்கு என்ன விதமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டது, என்ன விதமான மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது சொல்லி எதுவுமே தெரியல. 7 நாட்களாக அந்த ஆசிரியை அங்க தங்கி இருந்து சிகிச்சை பெற்றிருக்கின்ற அந்த போதகர்கிட்ட 7 நாளைக்கு பிறகு மிக கடுமையான ஒரு வயிற்று வலியும் வயிற்று போக்கும் வந்த உடனே அந்த போதகரை கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் கொண்டு அனுமதிக்கிறார். எப்படி என்று சொன்னா, இந்த மாதம் 12ஆம் தேதி அனுமதிச்ச அடுத்த நாளே சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த ஆசிரியை உயிரிழக்கிறார் 13ஆம் தேதி. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரியதொரு பரபரப்பை உருவாக்கி இருக்கேன் என்று சொன்னா, உண்மையிலேயே கடந்த 7 நாட்களாக அந்த பெண்ணுக்கு நடந்தது என்ன விதமான மருத்துவ முறைகள் எல்லாம் வழங்கப்பட்டது, அவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரைக்கும் மர்மமா இருக்குது. அது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா, அந்த ஆசிரியை அந்த போதகர்கிட்ட போகைக்குள்ள வயிற்றோட்டம் உண்டோ வயிற்று வெளியுண்டோ அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளோடையும் போகல. அவாக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவாக்கு செய்வின சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த போதகரே சொல்லி தன்னிட்ட வரவழைச்சிருக்கிறார். அப்படி வரவழைச்சு என்ன விதமான சிகிச்சை கொடுத்தாருன்னு சொல்லி தெரியல. இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு உடல் ரீதியான பிரச்சனை வந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனை வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர் போக வேண்டிய இடம் மருத்துவமனை தான். முதல்ல அவர் பார்க்க வேண்டியது மருத்துவர்களை தான். இந்த ஒரு முறை தான் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான முறையாக இருக்குது. நாங்கள் மருத்துவர்களை நம்புறோம், மருத்துவ சிகிச்சையை நம்புறோம், மருத்துவ கல்வியை நம்புறோம். அதெல்லாமே வளர்ந்து இன்றைக்கு நவீன உலகத்தில் அப்படி வந்துட்டுது. எனவே அந்த ஆசிரியருக்குரிய உளநல சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தா அந்த ஆசிரியை காப்பாற்றப்பட்டிருப்பார். இன்றைக்கு உயிரிழக்க வேண்டி வந்திருக்காது. பொதுவாக
பொதுவாக ஒருவருக்கு மனநலம் பாதிக்கப்படும் போது அது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கைக்குள்ள வந்து அவருக்கு ஒரு சிகிச்சையை சரியான முறையில் வழங்கினா, சரியான உளவியல் சிகிச்சையை வழங்கினா அவரை காப்பாற்ற முடியும். ஆனால் அவருக்கு மேலே வந்து உனக்கு யாரோ செய்வினை செய்திருக்கணும், பில்லி சூனியம் வச்சிருக்கணும், உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் முத்திர ஊத்தினம் சொன்னால் அவருக்கான அந்த மனநல பாதிப்பு வந்து இன்னும் அதிகமாகும். அவரே நம்ப ஆரம்பிச்சிருவார், எனக்கு யாரோ செய்வினை செய்திருக்கணும் என்று சொல்லி, எனவே என்னால் இதில் இருந்து மீள முடியான்னு சொல்லி அவர்களே நம்ப ஆரம்பிச்சிருவினோம். இந்த போதகரால் வந்து உண்மையிலேயே அவாவை காப்பாற்ற முடியும் என்று சொன்னா, அவாக்கான சிகிச்சையை வழங்க முடியும் என்று சொன்னா, எதுக்கு கடைசியில் மருத்துவமனையை கூட்டிட்டு போனவர், எதுக்கு அங்க கூட்டிக் கொண்டு அனுமதிச்சவர்? அவசியமே இல்லையே. இவரே காப்பாற்றிருக்க வேண்டியதானே, இவரே அந்த சிகிச்சையை வழங்கியிருக்க வேண்டியதானே. அப்பங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, முதலே மருத்துவமனைக்கு போறதுக்கு தயாராக இருந்த அந்த ஆசிரியையை தேவையில்லாம இந்த போதகர் போன் பண்ணி, என்னட்டவா உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, உனக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருக்கு, நான் உனக்கு சிகிச்சைதாரன், நீ இங்க வந்து தங்கி நின்று சிகிச்சை எடுக்கணும்னு சொல்லி பொய் சொல்லி அவரை மருத்துவமனைக்கு போக விடாம தடுத்து தான் சிகிச்சை வழங்குறன்ற பேர்ல வந்து அந்த ஆசிரியை வந்து இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கார். இது வந்து அந்த போதகர் செய்த கொலை. இந்த சம்பவம் வந்து எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுதுன்றது முக்கியம் இல்லை, ஆனால் இது ஒரு கொலை என்றது தான் மறக்க முடியாத உண்மை. எங்கள் எல்லாருலேயும் பொதுவாக ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. யாராவது ஏதாவது வருத்தம் என்று சொன்னாலோ, எங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி செய்யுதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாலோ உடனே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஒரு டாக்டராக மாறி அவர்களுக்கு ஆலோசனை வலிக்கிட்டுருவோம். நீ அதை குடி, இதை குடி, அதை அரைச்சி குடி, இதை அரைச்சி சாப்பிடுன்னு சொல்லி ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இது நாங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு. எங்களுக்கு வந்து அடுத்தவர்களுக்குரிய மருத்துவ ஆலோசனை சொல்றதுக்கான உரிமை வந்து கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காக்கும் முதல் அவருடைய உடலை வந்து பரிசோதனை செய்யணும். அவருடைய உடல்நிலை நிலைமை என்ன, உடல்ல இருக்கிற வெப்ப நிலைமை என்ன, உடல்ல இருக்கிற மற்ற விஷயங்கள் என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து போட்டு தான் அவருக்கான சிகிச்சை வந்து வழங்கப்படும். இதுதான் மருத்துவமனைகளில் பொதுவாக பின்பற்றப்படுற முறை. அப்படி இருக்கும்போது ஒருவருடைய உடல்நிலை என்ன செய்தே தெரியாமல் நாங்க பாட்டுக்கு எங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை சொல்றது வந்து சரியில்லை. என்னுடைய உடல் நிலைமை வேற, இன்னும் ஒரு ஆளுடைய உடல் நிலைமை வேற. நான் ஏதோ ஒரு தைலத்தை தூக்கி தலையில தடவுறேன், எனக்கு நல்லா முடி வளருதுன்னு வைப்போம். ஆனா அதே தைலத்தை கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு தடவினா அவருக்கும் முடி வளரும் என்று சொல்ல முடியாது. அவருடைய தலையின் கண்டிஷன் என்ன, அவருடைய தலைமுடியின் கண்டிஷன் என்ன, அவருக்கு தலையில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யணும். அதை விட்டுட்டு நான் பூசுற தைலத்தை கொண்டு போயிட்டு இன்னொரு ஆள் தலையில பூசுறது வந்து சரியில்லை. இந்த மாதிரியான தவறுகளை வந்து நாங்கள் செய்யக்கூடாது. எனவே எங்கள்கிட்ட யாராவது வந்து எனக்கு ஏலாம் இருக்குது, எனக்கு உடம்புக்கு ஏலாம் இருக்குன்னு ஏதாவது சொன்னா நாங்கள் உடனே அந்த இடத்துல திடீரென்று டாக்டரா மாறி எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு அவருக்கு சொல்றதை விட்டுட்டு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மருத்துவமனைக்கு போ, மருத்துவரை பார், சிகிச்சை எடு, அவ்வளவுதான் நாங்கள் சொல்லணுமே தவிர நாங்கள் டாக்டரா மாதிரி கண்டதெல்லாம் சொல்லி தேவையில்லாம ஒரு ஆக்களோட உயிரோட விளையாடக்கூடாது. எனவே மருத்துவ சிகிச்சைக்கு போக வலிக்கிற ஒரு ஆளை வந்து நாங்க ஏதாவது சாட்டு சொல்லி மறிக்கிறோம்னாலோ அல்லது தடுக்கிறோம்னாலோ நாங்க வந்து அவரை கொலை செய்யறதுக்கான முதலாவது படியில வந்து காலடி வைக்கிறோம் அர்த்தம். இது வந்து ஒரு கிரிமினல் குற்றம். இது வந்து அப்பட்டமான ஒரு கொலை முயற்சி. முதலே மருத்துவமனைக்கு போயிருந்தா என்னுடைய மகள் வந்து இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்லி அந்த ஆசிரியனுடைய அப்பா வந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்காராம். எனவே அந்த ஆசிரியரை வந்து சிகிச்சை எடுக்க விடாம தடுத்தது, மருத்துவமனைக்கு போக விடாம தடுத்தது வந்து இந்த போதகர் செய்த குற்றம். அது ஒரு கிரிமினல் குற்றம். அதற்காக அவர் வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். அதோட இனிமேலும் யாராவது எங்கள்கிட்ட வருத்தம் என்று சொல்லி கொண்டு வந்தா நாங்க அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வசனம், மருத்துவமனைக்கு போங்கோ, சிகிச்சை எடுங்கோ, அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே நாங்க சொல்லக்கூடாது. நாங்க பாட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களுக்கு ஏதாவது உயிரிழப்பு வந்தா அது ஒரு கிரிமினல் குற்றமா போகும், அது ஒரு மிகப்பெரிய குற்றமா போய் முடியும். எனவே இந்த மாதிரியான தவறுகளை நாங்க செய்யக்கூடாது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.